6,30,00,000 மேற்பட்ட வாக்காளர்களை நாம் நேரிலே சந்திக்க வேண்டும். அதற்கு எந்த தடையும் இந்த திமுக அரசு விதிக்க முடியாது. ஆகவே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை கையிலே எடுத்துக்கொண்டு, ஒரு கையிலே கழக கொடி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய திருவுருவம் பதித்திருக்கிற கழக கொடியை கையிலே ஏந்தி கொண்டு, இன்னொரு புறத்திலே துண்டு பிரசுரங்களை, சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை கையிலே ஏந்தி கொண்டு, கழக தொண்டர்களை அழைத்துக் கொண்டு அம்மா பேரவை தொண்டர் படை ஒவ்வொரு வீதியாக வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை உலகத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும் என்கிற அந்த திண்ணை பிரச்சாரம் நாளைய தினம் தமிழகம் முழுவதும் 82 மாவட்டங்களிலே தொடங்க இருக்கிறது. இதற்கு அழைப்பு விடுக்கிற விதமாகத்தான் நாங்கள் அந்த அழைப்பை நான் காலையிலே ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற வீடியோ பதிவாக வெளியிடப்பட்டது. ஆனால் அவரவர்களுடைய பார்வைக்கு இதை நீங்கள் செய்தியாக நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதில் எந்த உண்மை இருக்கிறது என்பதை நான் விலக்கி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது லட்சக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உருவாக்கிய இந்த இயக்கம். இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கம் இன்னும் எவராலும் தொட்டு பார்க்க முடியாத அளவிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இது மக்களுடைய ஆதரவு, தொண்டர்களுடைய இந்த உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்திலே, இந்த மக்கள் இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மாவின் ஆட்சி மலர செய்வதற்காக, புரட்சித் தலைவருடைய ஆட்சி மலர செய்வதற்காக, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நடத்துகிற அந்த தியாக வேள்விக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளைத்தான் காலையிலே நான் வீடியோ பதிவாக வெளியிட்டேன். அதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ, யாரும் வருத்தப்படுவதற்காகவோ, அல்லது யாருக்கும் பதில் சொல்வதற்காகவோ அல்ல. நான் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயலாளர் என்கிற முறையிலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தலைமை கழகத்திலே அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த 3 தீர்மானங்கள் அடிப்படையிலே தான் அதிலே முத்தாய்ப்பான தீர்மானமாக திண்ணை பிரச்சாரங்களை நாடெங்கும் நாம் தீவிரமாக எடுத்துச் சென்று இந்த அவல ஆட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் என்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு ஒரு பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை அவர்கள் வேறுண்டு செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக தேர்தல் நடத்த வேண்டும்? ஆக எதற்காக தேர்தல்? ஜனநாயகம் மலரச் செய்வதற்காக. ஆகவேதான் இந்த பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை இளைய சமுதாயம், தாய்மார்கள், மகளிர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள், தமிழர்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக அணுக வேண்டிய தருணம் இந்த தருணம். ஆகவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே வீறு கொண்டு எழுந்து சட்டமன்றத்தில் எழுப்புகிற அந்த உரிமை குரல் தமிழ்நாட்டை நடுநடுங்க செய்கிறது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கு அதற்கு பல்வேறு காது மூக்கு வைத்துக் கொண்டு அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் சொல்கிறார். என்னை பொறுத்தவரை திறந்த மனதோடு சொல்லுகிறேன், எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எங்களை எல்லோரையும் வழிநடத்துகிறார். 2 கோடி தொண்டர்களை, மூத்த தலைவர்களை எல்லோரும் வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு யாருக்கும் பதில் சொல்வதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை, இந்த வீடியோ பதிவு வெளியிடவில்லை, யாருக்கும் மனது புண்படுகின்ற வகையிலே நான் சொல்லவில்லை. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசு, இந்த கோயிலிருந்து நான் சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயில், புரட்சி தலைவருடைய திருக்கோயில், இன்றைக்கு 100 புத்த பீட்சுகள் இங்கே வந்து புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழை உலகெங்கும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவரின் புகழையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழையும் எவராலும் மறைக்க முடியாது. அம்மா சொன்ன தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களுக்காக சேவை செய்யும். அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லுகிறார். அதைத்தான் எங்கள் மூத்த தலைவர், எங்களை வழிநடத்த தலைவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுகிறோம். நான் கழக மாணவனியாக இருக்கிற போது இதே திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலே பாராட்டியிருக்கிறார்கள், எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அது எனக்கு கிடைத்த வாழ்த்து அல்ல, அது கழக மாணவரணிக்கு கிடைத்த வாழ்த்து. அது தலைமை கழக நிர்வாகிகள், அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதே போன்று கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நடத்தி இருக்கிறோம், அப்போதும் அம்மா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அதற்காகத்தான், அதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் என்னை புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பிலே தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாம் தீவிரமாக
நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் காலையிலே வீடியோ பதிவாக நான் கொடுத்தேன். அதிலே யாருடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ என்னுடைய அழைப்பு பதிலாக இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதில் யார் பேரையும் நான் குறிப்பிடவில்லை, யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை. இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும், புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும். அதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஊனுறக்கம் பார்க்காமல் இரவு பகல் பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை. இந்த இயக்கம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிற இந்த இயக்கம் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே உருவான இந்த இயக்கம். ஆகவே நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயிலே எங்கள் அனைவரின் சார்பாக இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும். புரட்சி தலைவர் ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு உண்டு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசி உண்டு. 8 கோடி தமிழர்களின் ஆசி உண்டு. அவர் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார். காய்த்த மரத்திலே கல்லடி படுகிறது. ஆகவே இன்றைக்கு பேசுபவர்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு எதையோ பேசுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அனுமதியும் கிடையாது, அதற்கு இது நேரமும் கிடையாது. இது உழைக்க வேண்டிய காலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.